ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம முத்து வந்து ரொம்பவே தீவிரமாக ரோகிணியை பற்றின மொத்த உண்மையுமே கண்டுபிடிக்கணும். இந்த பார்லர் அம்மா கிட்ட பெரிய மர்மம் இருக்குது, அது என்னன்னு குழி தோண்டி தோண்டாமல் விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீனாவோ, ஏங்க நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்க போல், ரோகிணி அப்படி என்ன பெரிய பொய் சொல்லிட போகிறாங்க, அப்படியே பொய் சொன்னாலும் அவங்களுக்கு தானே கெட்டது, என்றைக்காக இருந்தாலும் அந்த பொய் அதாவது உண்மையை வந்து ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாதுல்ல, என்றைக்கு இருந்தாலும் வெளியே வந்து தானே ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே மீனா சொல்கிறாங்க. அதுதான் மீனா, அதுதான் ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிக்கிட்டே போயிட்டுருக்கே, அந்த பாலரம்மா பெரிய கேடி வேலை பார்க்குது. நான் அதை உனக்கு ஆதாரபூர்வமாக கண்டிப்பாக நிரூபித்து காட்டுறேன். உனக்கு நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், வித்யா வீட்டுக்கு போகும்போது ஒரு சின்னசாக கேமரா ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே செட் பண்ண சொன்னேன்ல, இன்றைக்கி போயிட்டு எப்படியும் அந்த ரோகிணி வந்து வித்யா கிட்டே போயிருப்பாங்க, ரெண்டு பேரும் ஏதாச்சும் ஒன்று கலந்து பேசியிருப்பாங்க, கண்டிப்பாக பேசியிருப்பாங்க. நீ வித்யாவை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு பூ கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அந்த சிசிடிவி கேமராவை எப்படியாவது அவங்க வித்யாவுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம முத்து சொல்ல, இங்கே மீனாவோ சரிங்க அந்த வீடியோவில் பார்த்துட்டா கண்டிப்பாக அதாவது ரோகிணி வந்து தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். எப்படியா இருந்தாலும் வித்யாவும் ரோகிணியும் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்கள்ல, அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவும் கிளம்புறாங்க. போகிற வழியில் நம்ம மீனாவுக்கு நிறைய ஆர்டர் வருது, பூ ஆர்டரு. அதே சமயம் பூவையும் அவங்க கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யாவோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மீனா வந்து கதவை தட்டுறாங்க, யார் இந்த நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யா போயிட்டு கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ வாங்க மீனா, திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, பூ நிறைய எடுத்துகிட்டு வந்தேன், கொடுக்க வேண்டிய இடத்துலலாம் கொடுத்துட்டேன், கொஞ்சம் பூ மீந்துடுச்சு, சரி பக்கமே உங்கள் வீடு இருக்கே, உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம மீனா சொல்கிறாங்க. சரிங்க மீனா, நீங்கள் உட்காருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வித்யா காஃபி போடுறதுக்காக சமையல் ரூமுக்கு போகிறாங்க. இங்கே நம்ம மீனாவோ அன்றைக்கி வச்ச சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை, அதாவது கேமராவை, குட்டி கேமராவை எடுத்துக்கிறாங்க, எடுத்து மறைச்சும் வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வித்யா வந்து காஃபி போட்டு கொண்டு வராங்க. இந்தாங்க மீனா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவுக்கு கொடுக்குறாங்க. மீனாவுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு, சரி வித்யா அதுக்கப்புறம் எப்படி போகுது உன்னுடைய லைஃப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில விஷயத்தெல்லாம் பேசிக்கிறாங்க. பேசிட்டு இங்கே நம்ம வித்யா கேட்குறாங்க, மீனா நீயும் முத்துவும் எப்போவும் ஒன்றாவே இருக்கீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவெல்லாம் வருது, அது மட்டும் இல்லாமல் முத்துக்கிட்டெல்லாம் யாருமே குடும்பம் நடத்த முடியாது, உண்மையாகவே அவரை நீங்கள் திருத்திட்டீங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷன்தான், ஆனால் அவர் ரொம்ப கோவப்படுவார், குடிப்பார், அவர்கிட்டலாம் நீங்கள் சமாளித்து வாழ்கிறீங்க பாருங்கள், உங்களை வந்து பாராட்டணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வித்யா சொல்ல, நம்ம மீனா இருந்துட்டு நான் அவர் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கேன், கண்டிப்பாக அவரை வந்து என்னால் மாற்ற முடியும்னு நினச்சி தான் நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்தேன், இதுக்கு முன்னாடியெல்லாம் அடிக்கடிக்கு குடிப்பார், இப்போல்லாம் குடிக்க செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நம்ம மீனாவும் முத்துவை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி வித்யா, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம முத்து வந்து சவாரிக்காக வெளியூர் போயிட்டுருக்காங்க. இங்கே நம்ம மீனாவோ முத்துவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முத்துவுக்கு கால் பண்ணி, ஏங்க நீங்கள் எப்போங்க வருவீங்க, நான் அந்த கேமராவை எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதை ஃபோனில் போட்டு பார்த்தா தானே என்ன ஏதுன்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி இரு மீனா, நான் ரொம்ப தூரம் வந்துட்டு இருக்கேன், நான் சீக்கிரமாகவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே மீனாவோ, இங்கே பாருங்கள் நீங்கள் ஸ்லோவாகவே வண்டி ஓட்டுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகாதீங்க, கவனமாக பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம மீனா சொல்கிறாங்க. இங்கே நம்ம முத்துவோ, சரி மீனா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம ரோகிணி ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க. வித்யா கால் பண்ணி, வித்யா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எங்கே மனோஜை விட்டு நான் பிரிஞ்சிருவணும்னு சொல்லிட்டு அவருக்காக நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வித்யாவோ, ஆமாடி நீ நிறைய பொய் தான் சொன்னேன், பொய் மட்டும் சொல்ல இருந்திருந்தா கண்டிப்பாக உன் வாழ்க்கை இப்போ நல்லா இருந்திருக்குமோ என்னவோ, இப்போ பார் பொய் சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நிம்மதி இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க, இந்த உண்மையெல்லாம் உன் மாமியாருக்கு தெரிய வந்தா அவ்வளோதான், உங்கள் மாமியார் பேயாட்டம் ஆடிடுவாங்க, அது மட்டும் இல்லாமல் உன்னை திட்டுறது அடிக்கிறத கூட விட்டால் பரவாயில்ல, உன்னை வீட்டை விட்டே
துரத்திடுவாங்க. அந்த அளவுக்கு நீ பொய் சொல்லி வச்சுருக்க. என்னமோ போடி, நீ ரொம்ப கஷ்டப்படுற, என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரியல உன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி இங்கே வித்யா சொல்கிறாங்க. ரோகிணியும் அம்மாடி எனக்குமே ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ அந்த முத்து வேற மலேசியா போகிறேன்னு சொல்லிட்டு எழுந்து உட்காண்ட்ருக்கான். கூடவே எங்கள் மாமியாரும் போதான். நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ அந்த ப்ரௌன் மணிக்கிட்ட நம்ம பேசியிருக்கோம். அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக நான் சொன்னதை நடிச்சிட்டாருன்னா இதோட என் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன்டி. அவர் நல்லா நடிச்சு கொடுத்துருவார்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வித்யா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னடி தெரியும், அவர் நடிக்கிறத பொறுத்து தான். எதனா சரக்கு இது போட்டுட்டு வந்துட்டா ஏதாச்சும் உளறி விட்டார்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இங்கே வித்யா சொல்ல, நம்ம ரோகிணியும் ஆமாடி நீ அவருக்கு ஒரு டைம் கால் பண்ணி சரக்கெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுடி, கொஞ்சம் கவனமாக பேச சொல்லு, நான் சொன்னது எல்லாத்தையுமே கரெக்டாக பேசிட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி வித்யா கிட்ட சொல்கிறாங்க. வித்யாவோ சரிடி நான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கண்டிப்பாக நாளைக்கு ப்ரௌன் மணி வந்து ரொம்பவே சூப்பராக நடிச்சிருவார், உங்கள் மாமியாருமே நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி வித்யா, எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணியுமே கால் கட் பண்ணிடுறாங்க. ரோகிணி ரொம்பவே பயமாக பதற்றத்தோடு இருக்காங்க. சரி நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து கோவிலுக்கு கிளம்பி வராங்க. கோவில்கிட்ட வந்து நம்ம சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. சாமி நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், ஏன்னா நான் என் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் நான் பொய் சொன்னேன், நிறையவே பொய் சொல்லியிருக்கேன், அது தப்பு தான், இருந்தாலுமே மனோஜ் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழணும், ஏற்கனவே அமைஞ்ச வாழ்க்கை தான் எனக்கு சரியில்லை, பெரிய குடிகாரனாக வந்து தொலைச்சிட்டான், குடிச்சு அவன் எங்கேயோ மோதி அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவர் இறந்துட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என் லைஃப்பை நீங்கள் தான் காப்பாற்றி கொடுக்கணும், இனிமே மலேசியா அப்பா அப்படின்ற ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்ற அளவுக்கு நான் நடிக்க சொல்லியிருக்கேன், அவர் இறந்துட்டாருன்ட்டு, இனிமேல் அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிடணும், திரும்ப அது தொடரக்கூடாது, நீ தான் என் கூடவே இருந்து எனக்கு நல்ல வழியை காட்டணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே அப்போ தான் முத்து வராரு. முத்து வந்ததுமே மீனா பாஸ்போர்ட்க்கு எல்லாமே ரெடி ஆகிக்கிட்டு தான் இருக்குது, நம்ம மலேசியா போயிடுவோம், ரோகிணி வீட்டெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்பவே ஆசையாக தான் இருக்குது, இந்த பார்லர் அம்மா எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கோம், பெரிய பங்களாலாம் கட்டியிருப்பாங்கல்ல, 300 கோடி சொத்து இருக்குல்ல, கண்டிப்பாக கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்கிறாங்க. ஆமாம் 300 கோடினா சும்மாவா, அதனால் பெரிய ஒரு 20 ஏக்கரில் பெரிய வீடாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ரோகிணிக்கோ பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இங்கே மீனாவோ எங்கே வாங்க அந்த கேமராவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே சைகை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முத்து இருந்துட்டு சரி மீனா நம்ம மேலே போய் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த கேமராவையும் ஒன்று லேப்டாப் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அதில் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. இங்கே வித்யாவும் நம்ம ரோகிணியும் ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ப்ரௌன் மணி வரதையும் வாட்ச் பண்ணுறாங்க. இங்கே ப்ரௌன் மணிக்கிட்ட கெஞ்சுறாங்க, நீங்கள் ஒரு டைம் மட்டும் இந்த விஷயத்த செய்யணும், என் அப்பா இறந்துட்ட மாதிரி நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த வீடியோவில் வந்து தெரியுது. அது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. இதை கேட்டதுமே இங்கே நம்ம முத்துக்கும் நம்ம மீனாவுக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இந்த பார்லரம்மா எவ்வளோ பெரிய கேடி வேலையை பார்த்துருக்கு, மலேசியாவில் அப்பானே ஒருத்தர் இல்லவே இல்லை, சும்மா நடிக்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொட்டை யாரும் இருக்காரே அவருமே உண்மையான மாமாவே கிடையாது, நடிக்கிறதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா. ஒச்சுச்சோ எவ்வளோ பெரிய கேடியாக இருக்குது இந்த பார்லரம்மா. மீனா நான் சொன்னேன்ல இந்த பார்லர் அம்மா கிட்ட பெரிய மர்மமே மறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு, இன்னும் என்னெல்லாம் மறைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே. மலேசியாவில் அப்பான்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, இல்லாத அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பி பார்லர் அம்மா என்னெல்லாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம வீட்டில் உள்ள எல்லாரையுமே இந்த பார்லர் அம்மா ஏமாற்றிக்கிட்டு இருந்துருக்குது, அந்த பார்லர் அம்மாவை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து சொல்கிறாங்க. இங்கே மீனாவோ ஆமாங்க பெரிய கேடி வேலை தான் பார்த்துருக்காங்க ரோகிணி, ஆனால் அவங்க இந்த அளவுக்கெல்லாம் வேலை பார்ப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஆமாங்க எதுக்காக அப்பா மலேசியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா கேட்குறாங்க. முத்துவோ அதுவா மீனா, அது வந்து அதான் உங்கள் மாமியார் எங்கள் அம்மாவுக்கு பணம்னா ரொம்ப பிடிக்குமே,
பணக்கார சைடு தான் சாய்வாங்க. அதனால் பெரிய பணக்காரி நான் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை விலை வச்சிடுச்சு அந்த பார்லர் அம்மா. அதுதான் மேட்ரே, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ரோகிணி ஏழை வீட்டு பொண்ணு தான் அப்படிங்கிற விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ரோகிணி அந்த வீட்டோட வேலைக்காரி, அதாவது உங்ககிட்ட எப்படி பேசுகிறாங்க, உன்னை விட கேவலமாக நடத்துவாங்க அந்த பார்லர் அம்மாவை. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த பார்லர் அம்மா இவ்வளோ பொய் சொல்லி வச்சுருக்கு. இந்த உண்மையெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ரொம்பவே கோவப்படுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேமராவில் இருக்கிற வீடியோவை டிவியில் போட்டு காட்டியும் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவும் முத்துவும் கீழே இறங்கி போகிறாங்க. வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. முக்கியமாக பார்லர் அம்மாவும் மனோஜும் வந்தியாகணும், ஜட்ஜ் அம்மா விஜயாவும் வந்தியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்து பேர் சொல்லி கூட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு இருந்துக்கிட்டு இவனுக்கு வேறு வேலையே இல்லை, இதே வேலை தான் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா விஷயம் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா கேட்க, அது நம்ம முத்து இருந்துட்டு இருங்க டிவியில் பார்ப்பீங்க, புது படம் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புது படமா, என்னடா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவை விஜயா திட்டுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் போட போகிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இந்த விஷயம் எல்லாமே நம்ம விஜயாவுக்கு தெரிய வந்தால் ரோகிணியோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரியுங்க. தேங்க்யூ.